உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். ரெண்டு வரிதான். நீங்க எந்த பாட்டிலும் கண்ணதாசன் ரெண்டு வரிக்குள்ளேயே எல்லா விதமான ரசவாதத்தையும் காட்டுவார். ஆனால் கவிதையில் நீங்கள் பார்த்தால் காலக்கணிதம் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். தான் யார் என்பதை இந்த சமூகத்திற்கு பிரகடனம் செய்கிறார். கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்போர், புவியில் யானுமோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விளைமிகு பொருள் என் செல்வம். இவை சரி என்றால் இயம்புவதின் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதின் வேலை. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. ஆக்கல் அழித்தல் அழித்தல் மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டா எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லால் மரமான் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்ல. மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இதை நீங்கள் கவிதையில் போய் பார்த்தால்தான் அந்த கண்ணதாசனை காணலாம். பெரும் திரைப்பட பாடல்களை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப படித்துக் கொண்டிருந்தால் அந்த கண்ணதாசன் உங்கள் கிடைக்க மாட்டார். எனவே இப்படி மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டிவிட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, என்ற நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று திரைப்பட உலகில் அவர் படனம் படுத்தியது போலவே கவிஞன் யானோர் காலக்கணிதம் பாடலில் நான் யார் அதை படிக்கும் பொழுதெல்லாம் ஒரு சங்க காலத்து புலவனுடைய செம்மாந்த செருக்கு எனக்கு நினைவில் எழும். அவ்வளவு செருக்கூடு அந்த பாடலை அந்த மனிதன் பதிவு செய்திருக்கிறான். கண்ணதாசனிடம் நாம் பார்ப்பது முரண்பாடுகள். தன் வாழ்க்கை முழுவதும் முரண்பாடுகளின் மூட்டையாகவே வலம் வந்தவர் கண்ணதாசன். ஆனால் அதில் ஒரு அதிசயத்தை நான் பார்த்திருக்கிறேன். அத்தனை முரண்பாடுகளுக்குள்ளேயும் ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்ணதாசன் அடைந்திருக்கிறார் என்பதைத்தான் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் கண்டெடுக்க முடியும். எல்லாவற்றிலும் முரண்பாடுதான், ஆனால் முரண்பாடுகளிலேயே ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு எவல்யூஷன் நிச்சயமாக கண்ணதாசனிடம் நீங்கள் காணலாம். நீங்கள் தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தால் அவர் ஒரு நாத்தியனாக தன்னை இனங்காட்டுகிறார். கலைஞர் அவரை வற்புறுத்தி ஒரு மேடையில் பேச சொல்லி கவிஞர் கண்ணதாசன் பேசுவார் என்று சொல்ல இவர் எதிர்பார்க்கவே, இவர் கலைஞருக்கு துணையாக போனார். எவ்வளவு, அதாவது ஒரு பிள்ளை குணம் கண்ணதாசனுக்கு என்று வாய்த்திருந்தது. மாடர்ன் தியேட்டர்ஸில் இருவரும் பணியாற்றினார்கள். அப்பொழுது திமுகவில் தீவிரமாக தொடக்க காலம் கலைஞர் பணியாற்றுகிறார். அவர் கோவை செடியன் அவர்கள் பொள்ளாச்சியிலே ஒரு கூட்டம் போடுகிறார். அந்த கூட்டத்தில் பேசுவதற்காக அவர் புறப்படுகிறார். மாடர்ன் தியேட்டர்ஸில் இருவரும் பணியாற்றிய பொழுது கலைஞருக்கும் கண்ணதாசனுக்கும் இருந்தது போன்ற ஒரு நட்பின் நெருக்கத்தை யாரிடமும் காண முடியாது. கண்ணதாசனே வனவாசத்தில் பதிவு செய்கிறார், நானும் கருணாநிதியும் போல நண்பர்களாக ஒருவர் இருக்கவும் முடியாது, பகைவர்களாக அப்படி மாறியவர்களும் கிடையாது என்று. எனவே அவர் இரண்டு பேரும் போயா வாயா என்றுதான் பேசிக் கொள்வார்கள். அப்பொழுது என்னையா, நான் பொள்ளாச்சிக்கு போறேன் கூட்டத்துக்கு, நீ என் கூட வரலாமே, அதுக்கு என்ன வரேன்னு சொல்லிட்டு ஒரு போயிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் போனாங்க. மேடையில கலைஞர் தான் பேச போறாரு, இவர் சும்மா பின்னால உட்கார்ந்து இருக்காரு. உடனே கலைஞர் வந்து அவரை கூப்பிட்டு, ஏன்னா கலைஞரை வந்து எல்லா வகையிலும் ரொம்ப வித்தியாசமான மனிதன். அவருக்கு பேசுவதற்கு முன்னால கூட்டம் கூட்டணும். உடனே பேசும்போது எடுத்த உடனே அவர் பேசினாருன்னா கூட்டம் சரியா அமையணும் இல்ல. அதுக்காக பார்த்தாரு, இந்த கண்ணதாசனை கூப்பிடுங்க, கண்ணதாசன் கொஞ்சம் நான் என்ன பேசுறது, இல்ல இல்ல
நீ பேசுறேன்னு சொல்லி அவர் தான் கவிஞர். அதாவது எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் விருது கொடுத்ததும் கலைஞர் தான். இங்க கவிஞர் என்று முதலில் அழைத்ததும் கண்ணதாசனை கலைஞர் தான். கண்ணதாசன் சொல்கிறார், என்னை கருணாநிதி கவிஞர் என்று அறிமுகப்படுத்திய பொழுது 3-4 பாடல்கள் தான் எழுதியிருந்தேன். ஆனால் அந்த வாய்முகூர்த்தம் நான் முழுமையான கவிஞனாகவே மாறிவிட்டேன் என்று. அப்பொழுது அவர் சொல்கிறார், அது படித்து பார்க்க வேண்டும். அதுதான் கண்ணதாசன், களங்கமற்ற உள்ளம் உடைய ஒரு மனிதன். நான் எப்பொழுதுமே திருநீரும் குங்குமமும் நெற்றியில் அணிந்து கொண்டிருப்பேன். இந்த மனிதன் கூப்பிட்டு பேசு என்று சொன்ன உடனே, ஐயோ இது திமுக மேடை ஆயிற்று, திமுக கடவுள் மறுப்பு கட்சி ஆயிற்று, நாம் குங்குமம் விபூதியோடு நிற்கக்கூடாது என்று அவசரமாக அதை கலைத்து விட்டு நான் போய் நின்று உடனே நாத்திகம் பேசினேன். நல்லறிவை உந்தனருள் தந்ததென எண்ணாமல் நாத்திகம் பேசி நின்றேன். நடைபயிலும் சிறுவன் கடை வைத்த பாவனையில் நாற்புறமும் முழக்கி வைத்தேன் என்று கவிதையில எழுதுகிறார். அதாவது நல்ல அறிவை உந்தனருள் தந்ததென எண்ணாமல் நாத்திகம் பேசி நின்றேன். நடைபயிலும் சிறுவன் ஒரு கடை வைத்த பாவனையில் நாற்புறமும் முழக்கி நின்றேன். ஆனால் அவர் நாத்திகவாதி அல்ல. அவரே எழுதுகிறார், 2-3 ஆண்டுகள் தான் என்னால் உண்மையான நாத்திகவாதியாக இருக்க முடிந்தது. என் அனுபவத்தில் சொல்கிறேன், நாத்திகவாதத்தை விட போலித்தனமானது எதுவுமே கிடையாது. அவர் அனுபவத்தை சொல்கிறார், அதுக்காக நாத்திகர்கள் வருத்தப்பட வேண்டாம். நாத்திகவாதத்தை விட போலித்தனமானது எதுவும் கிடையாது. நான் ஏன் அப்பொழுது நாத்திகனாக எனக்குள்ளேயே ஒரு கோலத்தை புனைந்து கொண்டேன் தெரியுமா? அப்பொழுது நாத்திகன் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு பெருமை இருந்தது. இவர் நாத்திகர், இவர் கடவுள் மறுப்பாளர் என்று சொல்வதில் ஒரு பெருமை இருந்தது. அந்த பெருமைக்காக நான் ஒரு 3 ஆண்டு காலம் நாத்திகனாக இருந்தேன் என்று சொல்லக்கூடிய மனிதன். ஆக அவர் நாத்திகராக நாடகம் நடத்தினார், நாத்திகராக வேடம் புனைந்தார். ஆனால் உள்மனதுக்குள் அவர் ஒரு நாளும் நாத்திகனாக இல்லை. பிறகு அவர் வெளிப்படையாக ஆத்திகராக வருகிறார். ஆத்திகனாக வருகிற பொழுது எந்த மனிதனும் கேட்க முடியாத கேள்வியை நாத்திகர்களுக்கு எதிராக அவர் கேட்கிறார். வியப்பாக இருக்கும். எந்த நாத்திகவாதியும் நீங்கள் அழைத்து வைத்து நேரில் நிறுத்தி இந்த கேள்வி கணைகளை தொடுத்து பாருங்கள், அவர்களால் பதில் சொல்ல முடிகிறதா என்று. நாத்திகவாதியாக இருந்த கண்ணதாசன் இப்பொழுது அந்த நாத்திகவாதிகளுக்கு எதிராக அற்புதமான கவிதை எழுதுகிறார். பல்சான்றீரே பல்சான்றீரே, எவ்வளவு பணிவோடும் அடக்கத்தோடும் அதை தொடங்குகிறார் என்று பார்க்க வேண்டும். நீங்கள் எல்லாம் நாத்திகவாதிகள். நாத்திகவாதிகளாக இருப்பவர்களுக்கு தான் அறிவு இருக்கிறது, மற்றவனுக்கெல்லாம் அறிவு கிடையாது என்றே நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள். அவ்வளவு சான்றாண்மை மிக்கவர்கள் நீங்கள். அதனால் பல்சான்றீரே பல்சான்றீரே, பகுத்து தொகுக்கும் பல்சான்றீரே. எந்த ஒன்றையும் சாதாரணமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஒன்றை சொன்னால் அதை பகுத்து பார்ப்பீர்கள். பகுத்ததையெல்லாம் பிறகு தொகுத்து பார்ப்பீர்கள். தொகுத்து பார்த்த பிறகு ஒரு முடிவை நீங்கள் சொல்லுவீர்கள், இல்லையா? ஒரு வரியாக பார்க்க வேண்டும். பல்சான்றீரே பல்சான்றீரே, பகுத்து தொகுக்கும் பல்சான்றீரே, கல் மண் தீ நீர் காற்று என பல் பொருள் தோன்றியது எங்கனம் சொல். கல் எப்படி தோன்றியது? மண் எப்படி தோன்றியது? காற்று எப்படி தோன்றியது? நெருப்பு எப்படி தோன்றியது? இவற்றுக்கெல்லாம் உன்னிடம் பதில் இருக்கிறதா? நாத்திகம் பேசுகிறாய் அல்லவா? சொல். கல் மண் தீ நீர் காற்றென புவியோ சொல் பொருள் அனைத்தும் தோன்றியதெங்கனம் சொல். வானிடை மதியமும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செயல்? வானத்தில் நிலா வலம் வருகிறது. இந்த நிலாவை வலம் வர செய்பவன் யார்? மண்ணில் கடல் இருக்கிறது. மயிலாப்பூருக்கு ஒட்டிய நிலையில் கடல் இருக்கிறது. கபாலீஸ்வரர் கோயிலை கொஞ்சம் பார்த்து விட்டு வரலாம் என்று அந்த கடல் நினைத்து உள்ளே நுழைந்தால் எவனாவது உண்மையாக உறங்க முடியுமா இரவு நேரத்தில்? யாருக்கோ சத்தியம் செய்து கொடுத்ததை போல அந்த கடற்கரையை தொட்டு தொட்டு திரும்புகிறதே. மனிதர்கள் அவ்வளவு நிம்மதியாக இருக்கிறார்களே. வானிடை மதியமும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செயல்? ஒரு துளி விந்து உடலினில் கலந்து உயிரோடு கண் வாய் செவி என விரிந்து 10ஆம் மாதம் பளிங்கு போல் வெளிவரும் வித்தை யார் செயல்? விளக்கம் எப்படி சொல். ஒரு துளி நீர் தான், அது உடலில் கலந்து உயிரோடு கண் வாய் செவி என விரிந்து 10ஆம் மாதம் பளிங்கு போல் வெளிவரும் வித்தை யார் செயல்? விளக்கம் எப்படி?
ஏழில் ஒருவன் 70 ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம் போனவின் எண்ணிலை. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் என்பதுதானே. முதலில் வந்தவன் முதலில், அடுத்து வருபவன் அடுத்து. அதுதானே இயற்கை நியதியாக இருக்க வேண்டும். தந்தை இருக்கிறான், மகன் செத்து போறானே. அண்ணன் இருக்கிறான், தம்பி இறந்து விடுகிறானே. தாய் இருக்கிறாள், மகள் மறந்து விடுகிறாளே. 7 ஒருவன் 70 ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம் போன பின் என் நிலை. உன்னால் சொல்ல முடியுமா? கோடை வசந்தம் குளிர் பனி பூ மழை மாறுவது எவ்விதம், மாற்றுவது எவ்விதி. எப்படி தானாகவே ஒரு ஆண்டில் இது கோடை காலம், இது குளிர்காலம், இது மழை காலம், இது பனிக்காலம் என்று மாறிக்கொண்டே இருக்கிறதே. இதை மாற்றுபவன் யார்? இப்படி வரிசையாக கேள்வி கணைகளை தொடுத்துவிட்டு எவ்வளவு எள்ளல் சுவையோடு பேசுகிறார். சந்திர மண்டலம் தெளிந்த ஞானம். சந்திர மண்டலத்திலே போய்விட்டீர்கள் நீங்கள். சந்திர மண்டலம் தெளிந்த ஞானம் சாவை தடுக்க சக்தி இல்லாததே. சாவை தடுக்க முடிகிறதா உங்களால்? இந்த விஞ்ஞானத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் சந்திர மண்டலத்திற்கு போய்விட்டீர்களே. சாவிலிருந்து மனிதனை காப்பாற்ற முடியவில்லையே. விவேகானந்தர் தான் மிக அழகாக சொல்லுவார், மரணம் என்ற ஒன்று மனிதனுக்கு வாய்க்கும் வரையில், அந்த மரணம் குறித்த அச்சம் மனிதனுக்குள்ளே நிழலாடுகிற வரையில் கடவுள் என்ற கருத்தியலை எவனாலும் தவிர்த்து விட முடியாது என்பார் விவேகானந்தர். எனவே இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எங்கே? ஒரு நாத்திகவாதியாக நாத்தடும் பேர நாத்திகம் பேசிய அதே கண்ணதாசன் அந்த நாத்திகவாதிகளுக்கு எதிராக கேள்வி கணைகளை கொடுக்கிற ஆத்திகவாதியாக வருகிற பொழுது அங்கே ஒரு பரிணாம வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். தொடக்கத்தில் அவர் ஒரு தனிநாடு கேட்டவர், பிரிவினைவாதியாக எத்தனையோ கவிதைகள். கண்ணதாசனுடைய முதல் 2 தொகுதிகளை நீங்கள் படித்தால் உணர்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து, உணர்ச்சிக்கு பஞ்சமே இல்லாத கவிஞன் கண்ணதாசன். எப்படி இந்த திராவிட நாடுக்காக எப்படி அவர் பாடியிருக்கார்? அதே சாதாரண சினிமா படத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வேலும் வாளும் தாங்கிய மறவர் வீழ்ந்தது கிடையாது, வீரர்கள் வாழும் திராவிட நாடு அழிந்தது கிடையாது. இப்படி திராவிட நாடுக்காக பேசியவர். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடைமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பதன் கடமையடா என்று அவர் மன்னாதி மன்னனில் எழுதிய பாடல்தான் கடைசி கிராமம் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு போய் சேர்த்தது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் பரவலாக மக்களிடம் சென்று சேருவதற்கு பெரும் பங்களிப்பை தந்தவர் கண்ணதாசன். அவர் எதை கேட்டாலும் அழுத்தமாக கேட்பார், ஐயத்துக்கு இடமே இல்லாதது போல் கேட்பார். திராவிட நாடு கேட்கிறார், எவ்வழி ஓர் இனம், எவ்வழி ஓர் கலை, எவ்வழி பாரதம் ஒன்றா. எப்படியடா பாரதம் ஒன்று என்று சொல்கிறீர்கள்? எவ்வழி ஓர் இனம், எவ்வழி ஓர் கலை, எவ்வழி பாரதம் ஒன்றாகும். செவ்வழி தமிழர் ஆந்திரர் ஒன்றாய் திராவிடம் காணல் நன்றாய். திராவிடம் காணுவதுதான் நல்லது. எந்த வகையிலும் வடவருக்கும் நமக்கும் இன ஒற்றுமையும் இல்லை, கலாச்சார ஒற்றுமையும் இல்லை, பண்பாட்டு ஒற்றுமையும் இல்லை, கலை இலக்கிய படைப்பு ரீதியாக ஒற்றுமையும் இல்லை. எவ்வழி ஓர் இனம், எவ்வழி ஓர் கலை, எவ்வழி பாரதம் ஒன்றாகும். செவ்வழி தமிழர் ஆந்திரர் ஒன்றாய் திராவிடம் காணல் நன்றாகும் என்று எழுதிய அந்த மனிதன் தான் பிறகு அவர் தேசியவாதியாக மாறுகிறார். இந்திய ஒருமைப்பாட்டை பற்றி என்ன அழகாக மனிதன் எழுதுகிறார். அதை படிக்கும்போது அதுதான் கண்ணதாசன். அதாவது இதற்காகவாவது இந்தியன் என்று சொல்ல பழகு, நீ இந்தியனாக இருந்தால் உனக்கு என்னென்ன கிடைக்கும் அவர் வரிசைப்படுத்துகிறார். இமயமுடி மீதேறி காஷ்மீரில் இறங்குவேன், இயற்கையை ரசித்திருப்பேன். இந்தியா முழுவதும் என்னுடையது என்பது உனக்குள் ஊறிவிட்டால் காஷ்மீர் உன்னுடையது தானே. இமயமுடி மீதேறி காஷ்மீரில் இறங்குவேன், இயற்கையை ரசித்திருப்பேன். இளகியதோர் காலையில் புதுடில்லி ஓடுவேன், இந்தியில் பேசி மகிழ்வேன். நான் 1965 தமிழகம் முழுவதும் மாணவருடைய இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்த பொழுது அதில் மிக கடுமையாக போராடியவன் நான். இந்த கண்ணதாசனுடைய பாட்டைத்தான் நான் எல்லா இடத்திலும் சொல்லுவேன். இங்கு நம் மொழி தடுக்கும் இந்திக்கு பாடை கட்டி சங்கொடு பறை முழக்கி சட்டியில் கொள்ளி தூக்கி அங்குலம் எலும்பு கூட அகப்படாது ஒழிப்போம் உண்மை. அழித்து விட்டு தான் அடுத்த வேலை இந்திய. இங்கு நம் மொழி தடுக்கும் இந்திக்கு பாடை கட்டி சங்கொடு பறை முழக்கி
சட்டியில் கொள்ளி தூக்கி அங்குலம் எலும்பு கூட அகப்படாதொழிப்போம் உண்மை என்று பாடிய கண்ணதாசன் தான் இப்பொழுது சொல்கிறார், இந்தியில் பேசுவதற்காகவே புதுடில்லி போவாராம். இமயமுடி மீதேறி காஷ்மீரில் இறங்குவேன், இயற்கையை ரசித்திருப்பேன், இளகியதோர் காலையில் புதுடில்லி ஓடுவேன், இந்தியில் பேசி மகிழ்வேன், சமயமெனும் நதிகளில் தத்துவம் காணுவேன், தலைமூழ்கி நீராடுவேன், சண்டிகார் நகரில் ஓர் நண்பரின் வீட்டிலே தமிழ்நாட்டு உணவு கொள்வேன். பிறகு அவருக்கு உள்ள இயற்கையான குணம் வெளியே வருகிறது. எழில் மிக்க கோவாவில் சிறு கப்பல் ஓட்டுவேன், இனிப்பான பெண்ணி உண்பேன், பொழில் மிக்க மலையாள மண்ணிலே பொழுகலாம் பூவையர் அழகு பார்ப்பேன். இதற்காகவாவது நீ இந்தியனாக இருக்க வேண்டாமா? பூவையர் அழகை பார்ப்பதற்கு, கோவாவுக்கு சென்று பெண்ணி என்கிற மதுவை அருந்துவதற்கு, இமயத்தின் முடியிலே போய் நின்று இயற்கையை ரசிப்பதற்கு, இப்படி பாடிக்கொண்டே வருகிற மனிதன் பிரகடனம் செய்கிறான். ஒரு மரப் பறவைகள், ஒரு நாட்டு மாந்தர்கள், ஒரு மரப் பறவைகள் என்று ஒரு நிலைப்பாட்டில் நாம் நிற்க வேண்டும். இதற்கு எதிராக எவனாவது பேசினால் உளறுவார் குழறுவார். ஓட நான் கவிதை சொல்வேன். ஒரு மரப் பறவைகள், ஒரு நாட்டு மாந்தர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கு எதிராக பேசினால் அவர்கள் ஓட நான் கவிதை சொல்வேன். திருநாட்டு வாழ்விலே செம்மையும் புதுமையும் சேர நான் பாடுபடுவேன். திக்கெட்டும் என் நாடு நேர்மைக்கு தா என்று செப்புமாறு அரசு செய்வேன் என்று பாரத நாட்டின் ஒருமைப்பாட்டை பேசுகிறார். இப்படி ஒரு பிரிவினைவாதியாக இருந்து பிறகு ஒருமைப்பாட்டு உணர்வுள்ளவராக பக்குவம் அடைகிறார். இப்படி ஒவ்வொன்றிலும் மாறிக்கொண்டே வருவதுதான். தமிழ் மொழியை தவிர மற்ற மொழிகளின் மீது எல்லையற்ற வெறுப்பை உமிழ்ந்தவர் கண்ணதாசன். அதிலும் குறிப்பாக வடமொழிக்கு எதிராகவும் இந்திக்கு எதிராகவும் அவர் எழுதியிருக்கக்கூடியவற்றையெல்லாம் இப்பொழுது திரும்ப எடுத்து படித்து பார்த்தால் நமக்கே வியப்பாக இருக்கும். அவ்வளவு கடுமையாக எழுதியவர். ஆனால் பிறகு அவர் மனமாற்றம் அடைகிறார். நான் எப்பொழுதும் சொல்வேன், கலீல் ஜிப்ரானுடைய ஒரு ப்ராஃபட்டை படிக்கிற பொழுது என்ன பரவசத்தை நான் அடைகிறேனோ அந்த பரவசத்தை நான் கண்ணதாசனின் புஷ்பமாலிகாவை படிக்கிற பொழுது அடைகிறேன். கண்ணதாசனுடைய புஷ்பமாலிகா, ஞான மாளிகா இவற்றையெல்லாம் நீங்கள் படித்தால் அந்த நடை, அதில் இருக்கிற அழகு, அதில் உள்ள இனிமை, இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும் என்பதற்கு கண்ணதாசன் உரைநடைய சாட்சி. அவ்வளவு அற்புதமாக அவர் எழுதுவார். அதுக்கு புஷ்பமாலிகா, ஏன் பூமாலை என்று பெயர் வைக்க கூடாதா? அவர் வைக்கவில்லை, புஷ்பமாலிகா என்கிறார். இப்படி திடீரென்று வடமொழி பிரயோகத்தில் நீங்கள் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் அதற்கு அவர் சொல்கிறார், குருதி பூக்கள் என்று தனித்தமிழில் சொன்னாலும் மகிழ்ச்சிதான், இரத்த புஷ்பங்கள் என்று வடமொழியில் பேசினாலும் பரவசம்தான். அப்படி என்றால் ஒரு குறிப்பிட்ட மொழி என்கிற சிமிழுக்குள்ளேயே அடைந்து விடாமல் எந்த மொழியையும் நேசிக்கக்கூடிய நெஞ்சம் உடையவராக ஒரு பக்குவ நிலையை கண்ணதாசனால் அடைய முடிகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தால் ஒரு காமுகனாக அவரே சொல்கிறார், நான் யார்? என் கையில் இருந்தது கழுவப்படாத பாத்திரம், அதில் கொட்டப்பட்டதோ வேகாத சோறு, அதில் ஊற்றப்பட்டதோ கெட்டு போன குழம்பு, இதை நான் அப்படியே எடுத்து உண்டேன். ஒரு கள்வனாக, ஒரு காமுகனாக சமூகத்தின் சகலவிதமான அயோக்கியத்தனங்களுக்கும் நான் உடன்பட்டு வாழ்ந்திருக்கிறேன். எனக்கான சிக்கல்களை நானே உருவாக்கி இருக்கிறேன். அந்த சிக்கல்களில் விழுந்து சீரழிந்திருக்கிறேன். பிறகு அந்த சிக்கல்களில் இருந்து விடுபட நானே முயன்று மேலே வந்திருக்கிறேன் என்று அவர் எழுதுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் ஒரு எந்த அளவு அவருக்கு என்ன தொடக்க நிலையில் அவர் எழுதிய படைப்புகளை எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கோபமாக இருக்கும். பாரதியின் பாடுபொருள் என்பது எங்கே? கண்ணதாசனின் பாடுபொருள் எங்கே? பாடுபொருள் என்றால் பாரதியின் பக்கத்திலே கூட கண்ணதாசன் நிற்க முடியாது. மொழி ஆளுமை என்கிற இடத்திலேதான் கண்ணதாசன் அத்தனை கவிஞர்களையும் தூக்கி சாப்பிடக்கூடிய மனிதனாக வந்து நிற்கிறார். ஒரு தொடக்கத்தில் எழுதியெல்லாம் நீங்கள் பெண்மணியம் என்று ஒரு கவிதை, மதுக்கோப்பை என்று ஒரு கவிதை, என் கல்லூரி காலத்தில் அதை முழுவதுமாக நான் மனப்பாடம் செய்து அப்படியே சொல்லுவேன் என்னுடைய மாணவ நண்பர்களிடையே. அதிலிருந்து அந்த பெண் இன்பம் என்பது எவ்வளவு பேரின்பம் என்பதை பற்றி அவர் சொல்லுவார். பெண்களை விட்டென்ன பேரின்பம், வழிகாட்டும் கண்களை விட்டென்ன கடவுள் நெறி, 9 வாய்ப்புண்களை விட்டென்ன புது பார்வை, அனுபவிக்கும் எண்களை விட்டென்ன இசை தருமம். போடா போ, காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றிதிலே யார் பெரியார்? நான் காமுகன், அதனால் 30 வயதில் செத்து விடுவேன். அவர் ஞானி, கடவுள் சிந்தனையாக இருப்பவர், அதனால் 300 வயது வரை வாழ்வாரா? கேட்கிறான். காமுகனும் மாண்டான்,
கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றிதிலே யார் பெரியார்? நாம் உடலை பார்ப்போம், நமது உடலை பெண் பார்ப்பாள், சாமி நமது சுக சரித்திரத்தை பார்க்கட்டும். சாமிக்கு இப்படி ஒரு வேலை கொடுத்த ஒரே கவிஞன் உலகத்தில் கண்ணதாசனை தவிர எவனும் இருக்க முடியாது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பெருக்கெடுத்து ஓடும். பெண்மணி உன்னை பெரிதாய் மதிக்கின்றேன், கண்மணி உந்தன் காலை வணங்குகின்றேன், உன்மணி வாய்ச்சாரம் ஊற்றி கொடு, தினமும் என் மணி வாயோடு இணைந்தே கிடந்து விடு, கிண்ணத்தில் மது ஊற்று, கிண்ணென்னும் போதையிலே எண்ணங்கள் எல்லாம் இதழில் ததும்பட்டும், வண்ணத்தை காட்டு, வடிவம் முழுவதையும் கண்ணாலே பார்க்கின்றேன், கண்ணாடி மேனியிலே சிற்றெரும்பு போல சிற்றணுக்கால் அத்தனையும் ஒவ்வொன்றாய் பார்த்து ஓடி திரிகின்றேன், ஆறத் தழுவுகிறேன், ஆவி உடலேறச் சாரத் தழுவுகிறேன், சந்நிதியே தெய்வீகமே, ஏட்டில் எழுதாத எழுத்தையெல்லாம் உன் உடலில் பாட்டா எழுதுகிறேன், பள்ளி திருமையிலே. வரிசையாக அந்த உணர்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அப்படி ஓடி கடைசியில் எங்கே போய் முடியும்? பாரசீக பாவலரும் சேராத பைங்கிளிகாள், என்னை ஒரு வைரம் போல் உங்கள் மார்பினிலே சூடுங்கள், ஓர் கையிலே மதுவும் ஓர் கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையெனில் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என கேட்பான். உன்னை நான் அனுப்பினதே எதுக்காக? பல்வேறு பெண்களோடு இன்பத்தை துய்ப்பதற்காகத்தானே என்று அவன் கேட்பான். அதனால் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணதாசனை கழித்து விடுங்கள். பிறகு பரிபக்குவ நிலைக்கு வந்து சேருகிற கண்ணதாசன் எழுதுகிறார், எத்தனை பெண்கள் இம்மண்ணில் இருந்தென்ன சத்தியம் சம்சாரம், அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பிரவாகம், அதுவே இறைவன் வரமாகும் என்று ஒருத்தியோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை அவ்வளவு அழுத்தமாக பின்னாளில் பேசுகிறார். காதலெனும் போதையுற்று மாதர் சுக வாதைப்பட்டு காமரசம் கொண்டதடி மஞ்சம், இன்று ஞானரசம் தேடுதடி நெஞ்சம், முத்தமென்றும் மோகமென்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம், இன்று ரத்தமற்று போன பின்பு ஞானம், பொன்னி நதி எவ்வளவு போன ரத்தம் போன பின்பு கன்னியரை ஏசுதடி உள்ளம், இது கால் இடறி யானை விழும் பள்ளம். எவ்வளவு அழகாக தன்னுடைய நிறைய அவர் சொல்லிக் கொண்டே போவார். அது பின்னால் வரக்கூடிய ஒரு பரிபக்குவ நிலை. இப்படி எல்லாவற்றிலேயுமே நீங்கள் பார்த்தால் ஒன்றிலிருந்து ஒன்றாக அவர் மாறிக்கொண்டே வருகிறார். ஆனால் அந்த மாற்றம் என்பது பள்ளத்திலிருந்து மலையை நோக்கி செல்லுகிற பயணம் போன்று அமைந்திருக்கிறது என்பதுதான் மிகவும் வியப்புக்குரியது. பழைய கண்ணதாசனை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த பக்கம் அர்த்தமுள்ள இந்து மதத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினால் எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய வேறுபாடுகள் அதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணதாசன் என்றாலே உணர்ச்சி தான். அந்த உணர்ச்சியின் விளைவாக அந்தந்த நேரத்து உணர்ச்சியை அப்படியே வெளிப்படுத்தியதன் விளைவாகத்தான் அவர் முரண்பாடுகளின் மூட்டையாக இருந்தார். அவர் நேருவை எப்படியெல்லாம் நேசித்திருக்கிறார். நேரு இறந்து விட்டார் என்று செய்தி வந்ததும் கண்ணதாசன் எழுதி அந்த பாடல் இருக்கிறது. அப்படியே உணர்ச்சி வெள்ளம் என பெருக்கெடுத்து ஓடும். சீரிய நெற்றி எங்கே, சிவந்தனல் இதழ்கள் எங்கே, கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்தது இங்கே, அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார், அன்னையை தீயிலிட்டார், பிள்ளையை தீயிலிட்டார், தீயவை நினையா நெஞ்சை தீயிலே எரிய விட்டார், தீய சொல் சொல்லா வாயை தீயிலே கருக விட்டார், பச்சை குழந்தை பாலுக்கு தவித்திருக்க பெற்றவளை அந்த பெருமான் கொண்டிருந்தார், வானத்தில் வல்லூர் வட்டமிடும் வேளையிலே தாய்க்கிளியை கொன்றுவிட்டு சேய்க்கிளியை கலங்க வைத்தான் என்று சொல்லிக்கொண்டே வருவார். பிறகு சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதா, தீயே உன்னை ஒரு நாள் தீமூட்டி பாரோமோ, தெய்வமே உன்னையும் யாம் தேம்பி அழ வையோமோ. அந்த பாடல் முழுவதுமே நீங்கள் படித்து பார்த்தால் அந்த உணர்ச்சி வெள்ளம் அப்படி பெருக்கெடுத்து ஓடும். நேரு இல்லா பாரதத்தை நினைவில் யார் வைத்திருப்பார் என்று முடிப்பார் அந்த பாட்டை. அப்படி நேருவை கொண்டாடியவர். அவர் போற்றாத தலைவர்களும் இல்லை, அவர் தூற்றாத தலைவர்களும் இல்லை. அதனால் அவர் போற்றினாலும் எந்த தலைவனும் அதை பெரிதாக பொருட்படுத்துவதும் இல்லை, அவர் தூற்றினாலும் அவர் மீது எந்த தலைவர்களும் கோபப்படுவதும் கிடையாது. அவர் ஒரு குழந்தை மாதிரி தான். பெரியாரை எந்த மனிதனும் கொஞ்சம் விமர்சிப்பதற்கு தயங்குவான்.
ஆனால் இவர் விமர்சனம் என்று எடுத்து விட்டால் எந்த கவலையும் கிடையாது, யாரையும் விமர்சிப்பார். அரசியல் நரிப்புறவன் பெரியார் என்று ஒரு கட்டுரை எழுதினார். அரசியல் நரிப்புறவன் பெரியார் இப்படி எழுதியது நிக்கல. இப்ப நான் சொல்றதுதான் உங்களுக்கு நினைவில் இருக்கும். ஆனால் பெரியாருடைய முழு வாழ்க்கையையும் அவர் கவிதையில் எழுதியிருக்கார் பாருங்க. அதுதான் தமிழ் இலக்கியத்தில் பெரியாருக்கு சாகாவரத்தை கொடுத்து விட்டவன் கண்ணதாசன். ஊன்றி வரும் தடி சற்று நடுங்க கூடும், உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை. வான் தவழும் வெண்மேக தாடி ஆடும், வளமான சிந்தனைக்கோர் ஆட்டம் இல்லை. தோன்ற வரும் வடிவினிலே நடுக்கம் தோன்றும், துவளாத கொள்கையிலே நடுக்கமில்லை. ஆன்றவிந்த பெரியார்க்கும் பெரியார், எங்கள் ஐயாவுக்கு இணை அவரே மற்றோர் இல்லை. நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார், நெறிகெட்டு வளைந்ததெல்லாம் நிமிர்த்தி வைப்பார். சாதி எனும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை அவர் தடிக்கே உண்டு. நாதியிலார் நாதி பெற நாப்படைத்தார், பேதமிலா வாழ்வு பெற பெரியாராய் பிறந்து வந்தார். ஆக்காத நூல் இல்லை, ஆய்ந்து தேர்ந்து அழிக்காத கருத்தில்லை, அழுத்தமாக தாக்காத பழமை இல்லை, தந்தை நெஞ்சில் தழைக்காத ஓமை இல்லை, தமிழ் நிலத்தில் நீக்காத களை இல்லை, நினைத்து சொல்லி நிலைக்காத பொருள் இல்லை, நீதி கூட காக்காத உலகத்தை பெரியார் காத்தார். நரிக்குறவனை ஒரு பக்கம் பார்த்தீங்க, பெரியாரை பாருங்க. இதுதான் கண்ணதாசன். ஆனால் அந்த கண்ணதாசன் கால ஓட்டத்தில் மறக்கடிக்கப்படக்கூடியவராக மாறுகிறார். இந்த கண்ணதாசன் பெரியாரை சாகாவரம் பெற்ற இடத்தில் கொண்டு போய் இலக்கிய பீடத்தில் அமர்த்தி அழகு பார்க்கிறார். அதே போன்றுதான் காமராஜரை பற்றி கல்வி சிறந்த தமிழ்நாடு, காமராஜர் பிறந்த தமிழ்நாடு என்று கேள்வி பேசியவர் கண்ணதாசன். திராவிட இயக்கத்தில் இருக்கிற போது இது கல்வி சிறந்த தமிழ்நாடு, இங்கதான் படிக்காத மனிதன் வந்திருக்கிறான், கல்வி சிறந்த தமிழ்நாடு, காமராஜர் பிறந்த தமிழ்நாடு என்று எழுதியவர். கட்டுரையாக எழுதுகிற போது காமராஜர் நல்லவர் தான், ஆனால் அவர் கக்கூசியிலே விழுந்து கிடக்கிற அல்வா துண்டு என்று எழுதினார். இதுவும் கண்ணதாசன் எழுதியதுதான். ஆனா இதையெல்லாம் யாரும் மனதில் வைத்திருக்கவில்லை. ஆனா என்னை போன்ற ஏராளமான இளைஞர்கள் காமராஜரின் பக்கம் வந்து விழுந்ததற்கு ஒரே காரணம் அவன் எழுதிய பாடல். நான் இப்பொழுதும் சொல்கிறேன், காமராஜருடைய பெருமையை இந்த மண் அறிந்து வைத்திருக்கிறது என்றால், காமராஜருக்கு இணை சொல்ல இன்னொரு ஆட்சியாளன் இதுவரை பிறக்கவில்லை என்று இந்த மண் பேசுகிறது என்றால், அதற்கு முற்றமுழுக்க பெருமைக்குரியவர்கள் ஒன்று கண்ணதாசன், அடுத்து ஜெயகாந்தன், அடுத்து சொல்லின் செல்வர் சம்பத். இந்த 3 பேர்தான் தமிழ்நாடு முழுவதும் காமராஜரை ஒரு கடவுளே மண்ணில் இறங்கி வந்தது போல பேசி பேசி பேசிய ஒரு பெருமையை உயர்த்தினார்கள். தங்கமணி மாளிகையில் தனிவயிர பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திங்களென்றும் சிங்கமென்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்துளிக்க பெற்றெடுத்த மகனாக வந்ததில்லை, வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை. பாடுமணி வையை பனித்திருக்கும் பூஞ்சோலை, ஆடுமிளம் பூங்குடிகள் அஞ்சுமிளம் மானினங்கள் கூட வரும் பாண்டியனார் குடியிருந்த மாமதுரை. மாமதுரை நாட்டில் மறவர் படைநடுவே தேமதுர தமிழ் பாடும் திருநாடார் தங்குலத்தில் வாழையடி வாழ என வந்த தமிழ் பெருமரவில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பிறந்தாய். நிமிர்ந்தால் தலை இடிக்கும், நிற்பதற்கே இடம் இருக்கும், அமைவான ஊர் குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய். கொட்டிலே தோன்றி குவலயத்தில் பேரெடுத்து இட்டமுடன் சேர்ந்தார்க்கு இறைவன் என தோற்றமுற்ற இயேசுபிரான் மேற்றிசையில், இளையபிரான் கீழ்த்திசையில். சத்தியமே வேதம், சமத்துவமே வாழ்க்கை என பேசிய இளவரசன் புத்தர் பிரான் நேபாளம், புனிதர் பிரான் விருதுநகர் என்று பலவாறாக ஏற்றி உனை பாடுகிறார். அதுதான் அழகு. கண்ணதாசன் சொல்றது, என்று பலவாறாக ஏற்றி உனை பாடுகிறார், வாழ்த்தொழிக்கும் வாயெல்லாம் வசையுள் குழிய மறவாது. இன்னைக்கு வாழ்த்துறான், இவன் தொடர்ந்து வாழ்த்துவான்னு சொல்ல முடியாது. வாழ்த்தொழிக்கும் வாயெல்லாம் வசை பொழிய மறவாது, மாலையிடும் கைகளினால் மண் எடுக்க அச்சமுறார். இன்னைக்கு மாலை போடுவான், நாளைக்கு வந்தா மண் எடுத்து அடிப்பான். அப்படி அந்த கவிதையை படித்து அதில் தான் நான் அடிக்கடி சொல்வேன், தங்கமே தன்னிலவே தன்பொதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை, துணை இருக்க மங்கையில்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவுமில்லை, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலேயே.
என்று எழுதிய அந்த எழுத்தை படித்துத்தான் நான் காமராஜரிடம் போய் சேர்ந்தேன். இப்படி காமராஜரை பற்றி ஏராளமாக வரிசையாக அவர் எழுதி குவித்தார். ஒரு மனம் ஒன்றே எண்ணம் ஊருக்கே வாழ்ந்த வாழ்வு திருமணம் அறியாதாகி சென்றதோர் 60 ஆண்டு பருவமும் காதல் இன்ப பாசமும் மறந்து நிற்கும் ஒருவனை பெற்றதாலே உயர்ந்ததே தமிழர் நாடு என்றெல்லாம் எழுதினார். எனவே இப்படி ஒரு கட்டத்தில் போற்றி மறுகட்டத்தில் தூற்றி மாறி மாறி இவர் எழுதி கொண்டிருந்த நேரத்தில் கலைவாணர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் மாப்போசி தலைமை உரை, கண்ணதாசனும் அதில் பேசுகிறார். நான் பார்வையாளனாக இருந்து பார்க்கிறேன். மாப்போசி பேசுகிறார், கண்ணதாசனை பார்க்கிறேன். கண்ணதாசனிடம் நான் ஒன்று சொல்ல வேண்டும். நான் சங்ககால இலக்கியங்கள் தொட்டு இன்று வரை உள்ள அனைத்தையும் ஓரளவு படித்திருக்கிறேன். பொதுவாகவே கவிஞர்கள் முரண்படுவார்கள். பாரதியிடமும் முரண்பாடு உண்டு, பாரதிதாசனிடமும் முரண்பாடு உண்டு. ஆனால் முரண்பாடுகளின் மொத்தம் மூட்டையாக இருக்கக்கூடிய ஒரே மனிதனாக நீ மட்டும்தான் இருக்கிறாய் என்று அப்படியே கண்ணதாசன் திரும்பி பார்த்துவிட்டு உடனே சொன்னார், இதற்கு என்ன காரணம் தெரியுமா கண்ணதாசன்? முரண்படுகிற மனிதர்களை பற்றி நீ அதிகம் பாடுவதனாலேதான் உன் பாடல்களில் முரண்பாடு தெளிவாக தெரிகிறது என்றார். அப்பொழுது குமுதத்தில் இவர் வாரம் ஒரு கவிதை எழுதுகிறார். அதுதான் கண்ணதாசனுடைய கவி உலக பொற்காலம். அதுல ஒரு வசை சொல் இருக்காது. அது முழுக்க முழுக்க கண்ணதாசனுடைய பரிபக்குவ ஞான நிலையை கொண்டு வந்து காட்டிய தொடரது. ஒரு வாரத்திற்கு ஒரு கவிதை எழுதுகிறார். அப்பொழுது இவர் மாப்போசி சொல்லிவிட்டார். என்ன சொல்லிவிட்டார்? இந்த முரண்படுகிற மனிதர்களை நீ பாடுவதனாலே தான் நீ முரண்பட்டவனாக இருக்கிறாய், அதிகமான முரண்பாடு உன்னிடம் இருக்கிறது. உடனே இவர் குமுதத்தை பிரித்தால் அவருடைய கவிதை, மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவதென் வாடிக்கையான பதிகம். அங்கேதான் நீங்க சூட்சுமம் புரிஞ்சுக்கணும். மானிடரை பாடி இவர் மாறலையா, அவன் மாறிட்டானா. நான் சந்தனம்னு நினைக்கிறேன், போற்றி பாடுறேன். அவன் சேருன்னு தெரிகிற போது தூற்றி பாடுறேன். மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவதென் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கியுடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். நான் மிருகம்தான், வலிக்கும் வரை தாக்குறேன். ஆனா நான் யாரு? தெய்வ மிருகம். ஏன்? நான் தமிழால் தாக்குகிறேன், தெய்வ தமிழால் தாக்குகிறேன். அதனால் நான் தெய்வ மிருகம். அந்த பாடலை நீங்கள் முழுவதும் பார்க்கணும். மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவதென் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கியுடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும். நடைபாதை வணிகனென நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம். ஊர் நெடுக என் பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே. உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஒய்ந்தனையே பாழு மனமே. செப்பரிய தமிழ் ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையிடை வைத்து விட்டேன். திருவாழும் மலர் கொண்டு தேன் மாலை கட்டிகரை தெருக்கல்லில் சாத்த மாட்டேன். வைப்பதொரு பூவேனும் பொன்னேனும் மனம் கொண்டு மறை சக்தி அடியில் வைப்பேன். வானளவு வந்தாலும் மலையளவு தந்தாலும் மனிதரை பாட மாட்டேன். எழுதி 2 வாரம் ஆகல. இந்திய நதிகள் தோறும் இந்திரா பேர் கேட்டாயா, உடனே பாட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மனிதனை அழையுங்கள் உங்கள் அன்னை கோவிலுக்கு அவன் ஒரு கோபுரம் என்று காமராஜரை பற்றி பாட ஆரம்பிச்சிட்டார். அந்தந்த நேரத்தினுடைய உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை அதை வாசுப்பா மாணிக்கம் ஒரு அற்புதமான தமிழறிஞர் வாசுப்பா அவர்கள் சொல்லுவார், கதவும் பூட்டும் இல்லாமல் காட்சி தந்த மனிதன் கண்ணதாசன். அவருடைய கருத்துக்கு கதவும் கிடையாது, அதற்கு பூட்டும் கிடையாது. எந்த நேரத்தில் யார் வேண்டுமானால் திறந்து உள்ளே போவது போல அந்தந்த நேரத்தில் வரக்கூடிய உணர்ச்சிகளை அப்படியே அவர் வெளிப்படுத்தினார். ஒப்பாரி, ஓலம், அழுகை, தன் இறக்கம், முழுக்க முழுக்க லிரிக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிற தன் உணர்ச்சி பாடல்கள் தான் கண்ணதாசனுடைய பலம்.